இட்ஸ் நீங்கள் நிறைய பள்ளிவாசல்லாம் பக்கத்தில் கிடையாது. அதுவும் இல்லாமல் உட்கார சைடு போனால் நிறைய பேர் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீடு நம்ம அவுட்டு கண்ணூர் சைடு, அதனால நமக்கு இல்லை. எனக்கு இல்லை. மோட்டிவேஷன் பற்றி சொல்கிறேன். அதாவதுங்க அவங்க பேர் கேட்டீங்கல்ல, பேர் சொல்லியிருக்காங்க. அசீனா. ஹாய் ஹாய். ஓ அசீனா, நீங்கள் போட்டா அவங்க கேளுடி தெரியல, சாரி. மிஸ்டர் எடிசன் போட்டிருந்தீங்களா? சரி, ஜென்ஸா தான் இருக்கு. ஓகே. ஆமா, அப்புறம் வந்து மியூட்டேஷன் சொல்ற மாதிரி, இப்போ நீங்க டக்குனு உடம்பு நீங்க ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து லைட்டா உடம்பு குறைஞ்ச மாதிரி டக்குன்னு தெரியும். அப்புறம் கொஞ்ச நாள் பண்ண என்ன ஆக்சுவலா இருக்க மசில்ஸ் கொழுப்பு எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு லேட் ஆகும். அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் ஃபெட்டப் ஆயிருவீங்க. குடும்ப சண்டை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க? ஆங்கிரி டைம் ஹவ் கண்ட்ரோல்? ஆங்கிரி டைம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லைங்க. ஆங்கிரி டைம்லாம் ஒன்றும் கிடையாது, 2 வார்த்தை தான். சொல்லுங்க. சரிம்மா சாரிம்மா, இது 2 வார்த்தை வந்து நீங்க கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து. இல்லைங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து அப்படிலாம் சொல்லாத பாப்பனே. 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னா சண்டை பெருசா வராது. இவங்க பயங்கரமா நான் கோவப்பட்டேன் அப்படின்னா இவங்க பேசாம அப்படியே அமைதியாவே இருப்பாங்க. சப்போஸ் வந்து ரொம்ப ஒரு லிமிட்க்கு மேலே போயிட்டான் அப்படின்னா, அவங்க கோவம் ஆயிட்டாங்க அப்படின்னா நான் டக்குன்னு அப்படியே சவுண்டு கம்மி பண்ணிடுவேன், அப்படியே நார்மல் ஆகிடும். மேக்ஸிமம் நானே போயிடுறது, வேற வழி இல்லை. சில விஷயத்துக்கு கோவப்பட மாட்டீங்களா? இல்லை, எல்லா விஷயத்துக்குமே நானே கோவப்படுவேன் அப்படி கிடையாது. நான் கோவப்பட்டேன் அப்படின்னா அதுதான் காரணம். நிஜமாவே இதுதான். யாராச்சும் ஒருத்தவங்க அதிகமாக பேசுனாங்கன்னா ஒருத்தவங்க அப்படியே அமைதி ஆகிட்டோம்னால கண்ட்ரோல் ஆகிடும். ஆமாம், எங்களோட விஷயத்துல எங்களோட குடும்பத்துல சொல்றேன், மத்தவங்க எப்படின்னு தெரியல. அது மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா ஸ்டார்டிங்ல நாங்க லவ் பண்ண டைம்ல நிறைய என்ன சொல்றது, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பல பிரச்சனைகள்லாம் இருக்கும். நாங்களும் பயங்கரமா சண்டை போட்டிருக்கோம் லவ் பண்ண டைம்ல. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சண்டையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புரிதலுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் 7th ஸ்டாண்டர்ட் மிஸ்டர் எடிட். சின்ன பொண்ணா மடி? சூப்பர்மா, வெரி குட் தேங்க்யூ. பரவாயில்ல, எங்களை மாதிரி இருக்கணும். ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா நாங்க ஆரம்ப காலத்துல வந்து பயங்கரமான சண்டை வரும். எனக்கும் பிரபாகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருத்து வேறுபாடு இருக்கும். நாங்க அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசுல அது என்னன்னா ஒன்னும் நான் வந்து ஒவ்வொரு சண்டை முடியும் போதுமே வந்து என்ன பத்தின ஒரு விஷயம் அவ புரிஞ்சுக்குவா, அவளை பத்தின ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்குவேன். என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். சரி, உங்களுக்கு பிடிக்கலையா அதை நான் செய்யல, எனக்கு பிடிக்கலையா அதை நீ செய்யாத, அவ்வளவுதான். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்படியே ஒண்ணா நீங்க புரிஞ்சுக்கிட்டு வர வந்து ஒரு கட்டத்துல வந்து சண்டை போட்டாதான் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கலன்னு தெரியும். சரி, கோவமா இருக்கிறா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம், அவ்வளவுதான். சரி, நான் கோவமா இருக்கேன்னா அவன் கோவமா இருக்கான், அவ்வளவுதான், விட்டுருவாங்க. என் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பண்றேன். லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா மிஸ்டர் எடிட்ஸ்க்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்களும் சப்ஸ்கிரைப் பண்றோம். மிஸ்டர் எடிட்ஸ் 7871, ஓகேவா? சொல்லியாச்சுங்க. அப்புறம் அதுதான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சாரா இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் குட் அண்டர்ஸ்டாண்ட் ஹஸ்பண்ட் மேம், பட் யூ ஆர் வெரி ஹானஸ்டி மேடம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நைட்டு தூக்கம் வர மாதிரி இல்லையா? நான் சும்மாலாம் இதுக்காக லைவுக்காகலாம் சொல்ல, உண்மையாவே நடந்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்லிருக்கோம். ஆமால, ஆமாதான். இப்பயும் சண்டை வந்துச்சு அப்படின்னா சும்மா கோச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அப்படியே விட்டுற மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அது மாதிரி விட்டா என்ன ஆகுன்னா 1 நாள் 2 நாள் ஆகுமா, 2 நாளுங்கிறது 3 நாள், அப்படியே 1 வாரம் 1 மாசம் ஆகும். எத்தனை மேக்ஸிமம் ஒரு எவ்வளோ 1 hour இருப்பீங்களா? 1 நாள் அவ்வளோதான் மேக்ஸிமம். 1 hour அதிகம் தான். 1 hour அப்படியே அதிகமாக வேற ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு half day இல்லை வேலைக்கு போயிட்டாங்கன்னா, வேலைக்கு போயிட்டா உடனே ஃபோன் பண்ணி கொஞ்சம் சமாதானம் ஆகிடும். சாப்பிட்டியா என்ன அதுன்னு கேட்டால் அப்படியே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவீங்களா, ஏழை சமாதானம்ல அப்படின்னு, அதுல என்ன சிரிச்சிருவேன்னா சண்டை போயிடும். இந்த குஷி படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு நம்ம இவரு விஜயகுமார் சார், ஏல சமாதானம்ல அப்படின்னா சொல்லி முடிஞ்சு சிரிச்சிருவாங்க. அப்படியே நாங்க அப்படியே கேஷுவலா போயிடும். ஏதாவது கொடுப்பாங்க வேணாம்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு இருந்தா சமாதானம்ல, ஏல சமாதானம்ல அப்படிமாங்க. நான் சிரிச்சிருவேன்னா அதோட முடிஞ்சிச்சு சண்டை, அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த அவங்க கிறிஸ்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இல்லையா